நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும், என்ன பாக்கி இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா பள்ளி கல்வித்துறைக்கான தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எஸ்எஸ்ஏ நிதியப்படுவது, அதேபோல கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள், அங்குள்ள விமான நிலையங்களை விரிவாக்குறது, சென்னையில் பறக்கும் ரயில் திட்டத்தை மெட்ரோவிடம் ஒப்படைக்கணும்னு அவர் கோரிக்கை வச்சிருக்கிறோம். அடுத்தது செங்கல்பட்டு, திண்டிவனம், கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள், அங்குள்ள விமான நிலையங்களை விரிவாக்குறது, சென்னையில் பறக்கும் ரயில் திட்டத்தை மெட்ரோவிடம் ஒப்படைக்கணும்னு அவர் கோரிக்கை வச்சிருக்கிறோம். அடுத்தது செங்கல்பட்டு, திண்டிவனம் நேஷனல் ஹைவே சாலையை 8 வழி சாலையாக ஆக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு கோரிக்கை வச்சுருக்கிறோம். ஆயுதநாட்டில் மற்றும் பழங்குடியின மக்களுடைய மாண்பை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அவருடைய சாதி பேரின் விதிகளை மாற்றுவது, கிறிஸ்துவராக மாறிய ஆயுதநாடு மக்களை ஆயுதநாடு சேர்க்கிறது, இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை மற்றும் அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி நான் பேசியிருக்கேன். அப்புறம் கூட்டம் முடிந்த பிறகு ஆய்வுக் கூட்டம் வந்து நிதி ஆய்வுக் கூட்டம் முடிந்த பிறகு சாதி பேரின் விதிகளை மாற்றுவது, கிறிஸ்துவராக மாறிய ஆயுதநாடு மக்களை ஆயுதநாடு சேர்க்கிறது, இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை மற்றும் அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி அங்கே நான் பேசியிருக்கேன். அப்புறம் கூட்டம் முடிந்த பிறகு ஆய்வுக் கூட்டம் வந்து வெளி ஆய்வுக் கூட்டம் முடிந்த பிறகு டிரைவர்ஸ் சந்திக்க நேரம் கேட்டிருந்தேன். அங்கேயே ஒரு 2 நிமிஷம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி ஒரு போட்டு எடுத்து சொல்லியிருக்கோம். என்ன சொல்லுவார், செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது, செய்யணும்னு சொல்லுவார். செய்யறதா செய்யலான்னு போகிறோம். ஏற்கனவே மெட்ரோ ரயிலுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து அந்த கோரிக்கையை வந்து வெளியூர் சொன்னப்போ அது உடனே செஞ்சு கொடுத்தாரு. அதை நினைவுபடுத்தி தேங்க்ஸ் சொல்லும்போது நீ வந்து சொன்ன நான் செஞ்சேன்னாரு. அதே மாதிரி இப்போ ஒன்று சொல்லியிருக்கேன், செய்யுங்கன்னு சொல்லிட்டு வந்து அது நம்பிக்கையோடு இருப்போம். அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் கடும் கண்டனத்தை முன்வச்சிருக்கு. எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் எதிர்கட்சி தலைவர்கள் மீதான ஒரு கடுமையான போக்கை அமலாக்கத்துறை மூலமா மத்திய அரசு எடுத்துட்டு வருதுன்னு குற்றச்சாட்டுகளை நேற்று முன்வச்சிருந்தீங்க. அந்த ஒரு கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? தலைமை நீதிபதியுடைய ஒரு கருத்துக்கள் அமலாக்கத்துறை நியாயமான கருத்து தான். நீதிபதி சொல்றது நீங்க நியாயமான தீர்ப்பு தான் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் இருக்கு. என்கிட்ட வெள்ளக்கூட இல்லை, அவர்கிட்ட இருக்கிற மாதிரி காவி கூட என்கிட்ட இல்லை. சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி நேற்று சந்திச்சிருக்கீங்க. மரியாதை சந்திப்பு தேர்தல் வரப்போது கூட்டணியுடைய பேச்சுவார்த்தை எப்போ டெல்லிக்கு வந்தாலும் அவங்க சந்திக்காம போடுறது அதே அடிப்படையில் சந்திச்சுருக்கேன். அரசியல் பேச சொல்லுன்னு சொல்றது. 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததுன்னு அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க. மணல் கோயிலையும் 5000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசு அதெல்லாம் குத்தராட்டம், பொய், தேவையில்லாமல் பிரச்சாரம் பண்ணிட்டு நான் மருத்துவ அந்தந்த துறையோட அமைச்சர் வந்து அப்பப்போ மருத்துவ தான் இருக்கிறாங்க. எல்லாரும் திட்டமிட்டு செய்கிறாங்க. தேர்தல் நெருங்கிறது அதிகம் செய்வாங்க. நான் அதெல்லாம் சந்திப்பு தயாராக இருக்கும்.
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் பறக்கும் ரயில் திட்டத்திற்கு நிதி கோரினேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் படகுகளை விடுவிக்க கோரிக்கை வைத்தேன் என்றும் செய்தியாளர்கள் சந்திப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். சென்னையில் பறக்கும் ரயில் திட்டத்திற்கு நிதி கோரினேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் படகுகளை விடுவிக்க கோரிக்கை வைத்தேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இணைகிறார். டார்வின், நிதி ஆயோக் கூட்டத்திற்கு பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் தெரிவித்த கருத்துக்களை முழுமையாக பதிவு பண்ணுங்கள். நிதி ஆயோக்கினுடைய நிர்வாக குழு கூட்டம் என்பது இன்று நடைபெற்றது. பிரதமர் தலைமையிலான நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டிருந்தார். அதில் தமிழகம் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியதாக அவர் தற்போது செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். குறிப்பாக தமிழகத்திற்கான கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள், கோவை எய்ம்ஸ் மருத்துவமனை, செங்கல்பட்டு திண்டிவனம் நெடுஞ்சாலை 8 வழிச்சாலையாக மாற்ற வேண்டும், அதே போன்று இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதை தாண்டி கல்விக்கான அந்த சமகிர சிக்ஷா திட்டத்தின் கீழான அந்த நிதியை வழங்க வேண்டும், மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய அந்த நிதிகளை அனைத்தையும் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்ததாக அவர் தெரிவித்தார். இதை தொடர்ந்து பிரதமருடன் தனிப்பட்ட முறையில் சந்தித்து கோரிக்கை மனுவை கொடுத்ததாக தெரிவித்திருந்தார் முதலமைச்சர். அதில் கல்விக்கான நிதியை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் வலியுறுத்தியதாக தெரிவித்திருந்தார். மற்றும் மெட்ரோ திட்டங்களுக்கான அந்த நிதி என்பதும் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருந்தார். இதன் பின்பாக கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது பிரதமருடன் சந்திப்பில் இந்த ஒரு முதலமைச்சர் கோரிக்கை வைத்ததை பிரதமர் ஏற்றுக்கொண்டு அவர் விடுவிப்பாரா என்ற நம்பிக்கை இருக்கிறதா என்ற கேள்வி வைக்கப்பட்ட போது, இதற்கு முன்பாக மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக இது நிதி விடுவிக்காத போது நேரில் சென்று நான் கோரிக்கை வைத்தேன், உடனடியாக நிதி விடுவிக்கப்பட்டது. அதைத்தான் தற்போதும் நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன், நிச்சயம் பிரதமர் செய்து தருவார் என்ற ஒரு நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் இது போன்று எந்த ஒரு நிதிக்காகவும் நாங்கள் நேரடியாக வந்து கோரிக்கை வைத்து பெறுவோம் என்பதை அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அதே போன்று அமலாக்கத்துறையினுடைய அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய கண்டனம் தொடர்பாக பேசிய முதலமைச்சர், அமலாக்கத்துறை செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் பொய் பித்தலாட்டங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன வழக்கு பதிவு என்பதையும், அது உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்து ஒரு மிகப்பெரிய கருத்தாக இருக்கிறது, தலைமை நீதிபதியும் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த கருத்து ஒரு மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது என்பதையும் அவர் தெரிவித்திருந்தார். அதே வேளையில் தமிழகத்தில் 1000 கோடிக்கு டாஸ்மாக் ஊழல், அதே போன்று 5000 கோடிக்கு மணல் குவாரி ஊழல் உள்ளிட்டவை எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பாக அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இதற்கு தமிழக அரசு தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது குறித்து கேள்வி எழுப்பிய போது, தமிழக அரசு ஏற்கனவே வழக்கு பதிவு செய்திருக்கிறது, அது தொடர்பாக நாங்கள் விசாரணை மாட்டோமா என்று நாங்கள் கூறினோமா என்பதை ஒரு கேள்வியாக வைத்துவிட்டு விசாரணை நடைபெறும் என்பதையும் அவர் தெரிவித்திருந்தார். அதே போன்று எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமியை போன்று நான் வெள்ளை கொடியை கொண்டு வரவில்லை என்று ஒரு சூசகமான ஒரு கருத்தையும், அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லி வருவது பிரதமருடனான மறைமுக கூட்டணிக்கு என்பதும் பாஜகவுடன் மறைமுக கூட்டணி உள்ளிட்டவை போன்று ஒரு முயற்சித்ததை தற்போது நான் வெள்ளை கொடி கொண்டு வரவில்லை, என்னிடம் வெள்ளை கொடி இல்லை என்று ஒரு சூசகமாக ஒரு விமர்சனத்தை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். 7:20 மணிக்கு முதலமைச்சருடைய விமானம் என்பது சென்னையை நோக்கி புறப்பட, அதன் பின்பாக அவர் சென்னை வந்த பின்பாக இது தொடர்பாக அறிக்கை கூட வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் தெரிவித்த கருத்துக்களை முழுமையாக பதிவு செய்தமைக்கு நன்றி டார்வின்.